என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீரலான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. நீரலான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நீரே எல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. நம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமது பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு அடுத்து வரப்பா. தேவனுடைய மகிமை காண ஆண்டவரே உதவி செய்யணும்ப்பா. தேவனுடைய பிரசன்னம் இறங்கல் இருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அற்புதத்தின் தேவன் இடப்பட வேண்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லும் போது தேவனுடைய மகிமை கர்த்தாவே இறங்கணும் அப்பா. கர்த்தாவே, தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறட்டும். ஆவியானவர் பொறுப்படு கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த சப்தத்தை கேட்கிற கர்த்தாவே எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஆளுகை வெளிப்படணும் கர்த்தாவே. ஆமென். ஆவியானவர் இடைபடட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, இங்க கூடி வந்து இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே ஒரு ஆறுதலாக மாற, விடுதலாக மாற ஆண்டவரே நீர் உதவி செய்யணும் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த யூடியூப் மூலம் கர்த்தாவே கேட்கிறதான கர்த்தாவே ஜனங்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கணும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அடியேனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேப்பா. பரிசுத்த ஆவியானவர் இடப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மதிப்புக்குரிய பாஸ்டர் தேவனின் வாசஸ்தலம் ஊழியத்தின் ஆமென் தலைமை போதகராக ஆமென் பேபி ஜான் பாஸ்டர் ஆமென் ஆமென் தேவனின் வாசஸ்தலம் சபை ஆமென் சபையின் ஸ்தாபகரான அக்கா, வடக்கங்குளம் சர்ச்சுள்ள பாஸ்டர் செரின் அவர்கள் மற்றும் கடந்து வந்த எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தேவன் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஹல்லேலூயா.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் நாம் வாசிக்கும் போது அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் பரிசுத்தாவியானவரின் வல்லமையை நமக்கு பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் மற்றெல்லா புத்தகங்களோட பரிசுத்தாவியின் வல்லமை அதிகமாக செயல்பட்டது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சரித்திரம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடவடி என்று அதற்கு பேர் வைக்கிறத விட பரிசுத்தாவியின் நடவடிக்கைகள் என்று அதற்கு பேர் வைத்தால் நல்லா இருக்கும் என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிசுத்தாவியானவர் வல்லமையாக இடவிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாசிச்சு கேட்ட பகுதி என்று சொல்லுகிறது, அதிலே 3 காரியங்கள் நமக்கு அங்கே அந்த ஒரே வசனத்திலே பார்க்க முடியும். ஒன்று, நீங்கள் எருசலேமில் இருந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 2, ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. 3, நீங்கள் காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகள் நமக்கு அந்த வசனத்திலே பார்க்க முடியும். அது சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறது. சொல்லுகிற யாருக்கிட்டனால் இயேசுக்குள்ள சீஷர்கிட்ட தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்லுகிறது? ஒன்று, நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆமென். நீங்கள் காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். அதனால நாம் பார்க்கும்போது ஏன் இயேசு அந்த சீஷர்கிட்ட அப்படி சொன்ன விதம் என்ன? நீங்கள் எருசலேம் விட்டு போகக்கூடாது. அதுக்கு அர்த்தம் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. ஆமென். போகிறதுக்கு சாத்தியதை உண்டு. ஏன்னா அவர்கள் 3.5 வருஷமாக இயேசுவின் கூடத்தில் தான் நடந்தது. அற்புதங்கள், அடையாளங்கள், ஸ்தோத்திரம், பெரிய ஜனக்கூட்டங்கள். 5 அப்பத்தை எடுத்து ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது 5000 பேருக்கு கொடுக்க அளவுக்கு பெரிய அற்புதங்கள் பார்த்தவர். நோய்கள் குணமாகிறது பார்த்தது. ஹல்லேலூயா. இயேசுவை தொட்ட நபர்கள் குணமடைந்தது. இயேசு தொட்ட நபர்களும் குணமடைந்தது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்கள் பார்த்த நபர்கள் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கணும். எருசலேமில் இருந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் பார்த்த நபர்களுக்குள்ள ஸ்தோத்திரம் இயேசுவின் சிலுவை பாடுக்குள்ள அந்த காட்சிகள் தெளிந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் கூட நடந்த நபர்கள் ஹல்லேலூயா ஒரே ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தபோல் பேதுரு சொல்லுகிறது இயேசுவை மறுதலிச்சு சொன்னது நமக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவே அந்த படையாளிகள் சேர்ந்து பிடிச்சிட்டு போய் அந்த இயேசுவே சாட்டவார்களால் அடிக்கும் போது அந்த முள் கிரீடம் அவருக்குள் தலையில வைக்கும் போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சாட்டவாறு கொண்டு அடிக்கும் போது அவருக்குள்ள அந்த பிளட் எல்லாம் அவர் மேல இருந்து ஒழுகும் போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்த நபர்களுக்கு உள்ளத்திலே பயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளையும் பார்த்தால் இயேசுவின் கூட நடந்த நபர்களை பார்த்தால் இதே போல செய்யும் என்று நினைத்து அவருக்குள்ளத்திலே பயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உள்ளத்திலே எப்படியாவது இந்த எருசலேமிலே விட்டு போனோம் என்றுதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது நீங்கள் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். இது சொல்லும்போது இயேசு மரித்து அடக்கப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து ஸ்தோத்திரம் இந்த சீஷர்கள் கூட பயந்து அவர்கள் இருக்கும்போது
அதுக்கு நடுவில் வந்து சொல்லுகிறது உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஆமென். கலங்கி தவித்திருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் கலங்காதே. ஆமென். எப்ப சொன்னது? இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தேற்று ஆமென் வந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், நீங்கள் சமாதானமாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எதை குறித்தும் பயப்படாதே. ஆமென். உலகத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமென். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி இருக்கும்போது ஆமென், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஆமென், நீங்கள் பயப்படாதீங்கள். ஆமென். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலே வந்தாலும் ஸ்தோத்திரம், ஆமென், அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வைப்பார். ஆமென். அதனால நீங்கள் பயப்படாம இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை சொல்லும்போது அந்த இயேசுவை பார்த்த உடனே அந்த சீஷர்களுக்கு ஆமென் மிகுந்த பயம்தான் உண்டாகினது. ஹல்லேலூயா. ஏன்? ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேற்று ஆமென் வந்து ஹல்லேலூயா நிற்கும் போது ஆமென் அவர்களுக்கு முதலாக உண்டாகுது ஆமென் பயம். ஸ்தோத்திரம். ஏன்? அதுவரை அவங்க கேட்கவே இல்லை. ஆனா பல தடவை அவன் சீஷர்கிட்ட சொன்னது ஹல்லேலூயா பலவிதமான அவன் காட்சிகள் மூலமாக ஆமென் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு 3ஆவது நாள் எழும்பி வருவார் என்று பல தடவை ஹல்லேலூயா சீஷர்கிட்ட சொன்ன போது அவங்களுக்கு அது புரியலே. ஹல்லேலூயா. ஆமென். புரியாதனாலே ஆமென் இயேசு உயிரோடு வந்து நிற்கும் போது ஆமென் அவங்க பார்த்து பயந்தாங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் என் கையை பாருங்கள், என் காலை பாருங்கள், அந்த தழும்புகளை பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் உயிரோடு எழும்பி வந்தேன். ஹல்லேலூயா. ஆமென். அதிலே லூக்கா சுவிசேஷம் எடுத்து வாசிக்கலாம். 24:40 வாசிங்கள். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கைகளையும் கால்களையும் ஆண்டவர் காட்டினார். எதற்கு? நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆமென் காட்டுவதற்கு ஹல்லேலூயா பல பல காரியங்களை ஆமென் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். 42 வாசிங்கள். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பல பல காரியங்களை குறித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவங்களை அவன் உறுதிப்படுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கிட்ட கேட்கிறது, ஆமென், எனக்கு ஆமென் பசி எடுக்கிறது, சாப்பிட ஏதாச்சும் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவருக்கு சொன்னாங்க, ஆமென், ஒரு துண்டு மீனும் ஆமென் பொரிச்ச மீனும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசு அந்த ஆமென் தேனும் மீனும் ஆமென் ரெண்டும் சேர்த்து சாப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை சாப்பிட்டு ஆமென் காட்டுது இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் அந்த ஆமென் மோசேயோட நியாயப்பிரமாணத்தை இடுங்கள், அதுக்குள்ள நான் காட்டித்தாரேன். அந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எடுங்கள், அதுக்குள்ள நான் காட்டித்தாரேன். ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகங்கள் எடுங்கள், அதற்குள்ள நான் காட்டித்தாரேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு எழும்பி வருவேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை அவன் உறுதிப்படுத்துகிறது, நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன்? நீங்கள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்கள்.
ஆமென். அதனால் நான் சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. ஆமென். பல காரியங்களாலே ஆமென் அவர் உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை, ஆமென், 500 அதிக ஆளுகளுக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம். ஆமென் அவர் உறுதிப்படுத்துகிறார். எதற்காக? ஆமென், நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமென், நீங்கள் எருசலேம் விட்டு போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆமென், நீங்கள் எருசலேமில் இருந்தாதான் ஆமென் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் எருசலேமில் இருந்தார்தான் ஆமென் நீங்கள் பயந்திருந்தோமோ அங்கே உங்கள் தைரியம் உள்ளவனாக ஆண்டவருக்கு மாற்ற முடியும். ஆமென், எங்கே நீங்கள் ஹல்லேலூயா ஆமென் தலை குனிஞ்சு நடந்தோமோ அங்கே ஆண்டவர் உன்னை ஆமென் ஸ்தோத்திரம் எழும்பும்படியாக, தலை நிமிர்ந்து ஆமென் நிற்கும்படியாக ஆண்டவர் மாற்றணும்னால் ஆமென் நீங்கள் எருசலேமில் நின்று போகக்கூடாது. ஹல்லேலூயா. அம்மே, எருசலேமில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அந்த சீஷர்கள் ஆமென் அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேத புத்தகத்திலே கீழ்ப்படியாத நபர்களை நமக்கு பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத நபர்களே வேத புத்தகத்திலே நமக்கு ஆமென் பார்க்க முடியாது. ரூத்தினுடைய புத்தகத்தை எடுக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஓகே, ஹல்லேலூயா. நபோமி என்ற ஒரு நபரை குறித்து நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. எலிமெலேக்கு என்ற ஒரு நபர், அந்த நபருக்கு நபோமி என்ற ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற இடம் பேத்லகேம். பேத்லகேம் என்றது ஆமென் அப்பத்தினுடைய வீடு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வீட்டில் இருந்துட்டு ஆமென் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறது. என்ன தீர்மானம்? மோவாபு தேசத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஆமென் அப்பத்தினுடைய ஆமென் ஆண்டவருடைய ஆமென் நாட்டில் இருந்து ஆமென் அப்பத்தினுடைய நாடாக பேத்லகேமில் இருந்து ஆமென் ஒரு தீர்மானம் எடுக்கிறது. அந்த குடும்பம் ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் மோவாபு போனா நன்றாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் அங்கே பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அங்கே பார்க்கும்போது ஹல்லேலூயா ஆமென் எப்படி எல்லாமோ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் ஒரு தீர்மானம் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவருக்குள்ள நாட்டில இருந்துட்டு ஆமென் அந்த வீட்டில இருந்துட்டு ஆமென் ஒரு தீர்மானம் அந்த குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. ஆமென் இங்கிருந்து போயிருவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் அந்த தீர்மானம் அவன் கூடி எடுக்கிறாங்க. அந்த தீர்மானம் எடுத்துட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க மோவாபு தேசத்திலே. மோவாபு தேசத்திலே போய் ஆமென் அங்கே அவர் தங்கும்படியாக இருக்கும்போது முதலாவது கேட்கிற வார்த்தை என்று ஆமென் பார்க்கும்போது ஆமென் அந்த எலிமெலேக்கு என்ற நபர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் மோவாபிலே என்றைக்கு காலை சவிட்டனமோ அன்றைக்கு ஹல்லேலூயா அந்த நபர்கள் இறந்து விட்டதை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பேத்லகேமிலே அவர்கள் நல்லா இருந்தாங்க. ஆண்டவருக்குள்ளாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியங்களிலே பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா ஒரு தீர்மானம், குடும்பம் சேர்ந்தெடுக்கிற தீர்மானம். என்ன தீர்மானம்? ஆமென் அந்த விக்கிரக கோட்டைக்குள்ள போய் காலு சவிட்டதுக்கு வேண்டி
ஒரு தீர்மானம் எடுக்கிறது. எப்படி? செழிப்பாக நாமும் மாறணும். ஹalleluya, ஸ்தோத்திரம். போய் அந்த காலு சவுட்டின உடனே அந்த எலிமெலேக் இறந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த நபோமி திரும்பி வரணும் என்ற ஆசை இல்லாதபடினாலே அவன் அந்த இடத்தில் இருந்து அந்த 2 பிள்ளைகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் மனைவிகளை எடுத்து அவங்க குடும்பமாக நீண்ட 10 வருஷம் ஹalleluya அந்த நாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென். அந்த 10 வருடம் கழியும் போது அந்த நபோமியுடைய 2 பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் இறந்து விட்டதை பார்க்க முடியுது. ஹalleluya, ஆமென். அந்த ஆமென் அப்பந்தான் அந்த நபோமிக்கு ஒரு சிந்தை உள்ளத்திலே ஏவுது. ஹல்லேலூயா, என்ன சிந்தை? ஆமென், பெத்லெகேமிலே இருந்தால் போதுமே. ஹல்லேலூயா, ஆமென். பெத்லெகேமிலே ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருடைய வாக்குகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு ஹல்லேலூயா சந்தோஷமாக இருந்தா போதுமே. ஆமென். இந்த ஆமென் சங்கடமான ஹல்லேலூயா அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்ததே. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆமென் இவங்க வரக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லுகிறது அந்த பெத்லெகேமிலே மிகவும் பஞ்சமான காலம். அந்த பஞ்ச காலத்துல தான் ஒரு தீர்மானம் எடுத்தது, நம்ம போயிருவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென். அந்த நபோமிக்கும் ஆமென் எலிமெலேக்கும் ஆமென் அவர்களுக்கு தெரியாம படி போனது. ஹalleluya, அந்த பஞ்ச காலம் இருந்தாலும் எனக்காக என் ஆண்டவர் ஆமென் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று ஆமென் நினைக்காமல் ஆமென் அந்த மோவாபு தேசத்துக்கு போனபடினாலே ஹalleluya 3 இழப்புகள். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென். அது மட்டுமில்லை, அந்த நபோமி ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஆமென், மறுபடியும் நான் பெத்லெகேமிലേക്ക് போவேன். ஹalleluya, ஆமென். எப்ப எடுக்குது தீர்மானம்? வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், ஆமென், தேட முடியாதது ஹalleluya ஆமென் ஒட்டி சேர்க்க ஆமென் முடியாதது இழந்து விட்டுட்டு ஆமென் அப்புறம் ஆமென் ஒரு யோசனை உள்ளத்துல வருது, மறுபடியும் நான் போயிருவோம். ஹalleluya, பெத்லெகேமிലേക്ക് போயிருவோம். ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஹalleluya, ஆமென். அந்த தீர்மானத்தின் நடுவிலே அந்த நபர் மறுபடியும் பெத்லெகேமிലേക്ക് வர்றார். ஆமென், ஸ்தோத்திரம். வரும்போது இந்த 2 மருமகள் இருந்தாங்கள். ஸ்தோத்திரம், ஆமென். அதிலே ஒரு நபர் நபோமி என்ற நபர், ஹalleluya, ஸ்தோத்திரம். ஓர்பா என்ற நபர், ஹalleluya, அந்த ஆமென் அந்த அந்த நபோமியே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவளுடைய ஆமென் வீட்டிலே போனார்கள். அங்கே பார்க்கிறது ரூத் என்ற ஒரு நபரை பார்க்க முடிகிறது. அந்த ரூத் ஒரே ஒரு தீர்மானம் நபோமி கிட்ட சொல்லுகிறது, ஆமென், நானும் உன் கூட வாரேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தைக்கு படியாக நபோமி ஆமென் அவளை ஒன்றுமே செல்லாமல் அவளை அப்படியே கூட்டிட்டு வராங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கூட்டிட்டு வரும்போது ஸ்தோத்திரம் அந்த பெத்லெகேமிலே ஆமென் கால் சவுட்டும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நபோமி பார்த்தா ஆமென் சொந்தக்கார் பெந்தக்கார் சிநேகிதர், ஹalleluya, அவன் வந்து நபோமி கிட்ட வந்து பார்க்கிறது, ஓ இது நபோமி இல்ல என்று சொல்லும்போது ஆமென் நபோமி ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஹalleluya, நீங்கள் என்னை நபோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறா என்று கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு கசப்பானது செய்தார். ஏன் கசப்பானது செய்தது? ஹல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்தில் நின்றார். ஆமென். ஒரே ஒரு தீர்மானம், குடும்பம் சேர்ந்தெடுத்த தீர்மானம் தவறாக முடிந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல தீர்மானம் தான் எடுத்தது, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் தவறான தீர்மானம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
ஆமென் மறுபடியும் பார்க்கும்போது ஆமென் ஒரு நபரை பார்க்க முடியும். ஆமென் தகப்பன் வீட்டிலிருந்து போனா ஆமென் ஒரு பிள்ளையை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென் அவன் தகப்பனுடைய ஆமென் சொத்திலே பாதியை வாங்கிட்டு போகிறான். ஹல்லேலூயா. ஆமென் போனபடி சகலத்தையும் அழித்து ஹல்லேலூயா மிகவும் கொடூரமாக ஆமென் வாழ்ந்துட்டு மறுபடியும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் இழந்து விட்டுட்டு ஆமென் பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட கிடைக்காமல் ஆமென் பாடுபட்டிருந்த அந்த நேரத்திலே ஆமென் ஒரு உள்ளத்திலே ஒரு சிந்தை வருது. என் அப்பன் வீட்டிலே என் தகப்பன் வீட்டிலே ஆமென் எல்லா வேலைக்காரங்களும் சாப்பிட்டு திருப்தியாக ஆமென் மீதி வைக்கிறது. ஆமென் அவரை போல ஒரு வேலைக்காரனாக மாற ஆமென் நானும் ஆசைப்படுகிறேன் என்று ஒரே ஒரு தீர்மானம் உள்ளத்திலே வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஹல்லேலூயா அந்த தீர்மானம் எடுத்த போது அவன் தன் தகப்பனுடைய வீட்டிலே வருகிறான். சோத்ரா. ஆமென் தகப்பனுடைய வீட்டிலே வரும்போது அவன் ஆமென் அந்த தகப்பன் ஆமென் தூரத்திலே வைத்து அந்த மகனை பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் பார்த்துடனே ஆமென் அந்த தகப்பன் ஆமென் எல்லாத்தையும் மறந்து சோத்ரா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பட்ட வேதனைகள் சம துன்பங்கள் ஆமென் பாதி ஆமென் அவனுக்குள்ள பாதி இடத்தை ஆமென் எல்லாத்தையும் ஆமென் போன அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்துடனே ஆமென் ஓடி போய் அவன் அப்படியே ஆமென் அரவணைக்கிறது. ஹல்லேலூயா. சோத்ரா. ஆமென். இந்த மகன் கிட்ட ஒரு காரியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த மகன் மரித்து போனவர் ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்றைக்கு நாம் திரும்பி ஸ்டெப் வைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நஷ்டங்கள் பராஜயங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் நோய்கள் ஹல்லேலூயா ஆமென் இதெல்லாம் தான் பார்க்க முடியும். ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்களை குறித்து நீங்கள் ஆண்டவருக்குள்ள பிள்ளை. சோத்ரா. ஆண்டவருக்குள்ள பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்திலே ஆமென் நீங்கள் வரணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென் நீங்கள் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஆமென் அந்த காரியங்களுக்காக நீங்கள் செயல்படணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென் உங்கள் குடும்பம் தேவனுக்காக எழும்புற குடும்பமாக மாறணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் அப்படியே கேட்டது. ஹல்லேலூயா. அவங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை நாள் காத்திருக்கிறது? நீண்ட 10 நாளுகள். சோத்ரா. இந்த 10 நாளுகள் ஆண்டவர் சமூகத்தில் அவர் காத்திருக்கும் போது ஆமென் அன்றைக்கு தான் ஆமென் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இறங்கி வரதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது எங்கே அவர்கள் பயந்திருந்தோமோ அங்கே அவர்கள் தலை நிமிர செய்து ஹல்லேலூயா எங்கே அவங்கள் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் 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 நஷ்டமாகி போவேன் என்று நினைத்தோமோ ஹல்லேலூயா அந்த யூதர்கள் ஆமென் கொல்லும் என்று நினைத்தார்களோ அங்கே அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளை ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆணித்தரமாக சொல்ல ஆமென் 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 அவங்கள் தைரியமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமாக ஒரு விடுதலை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வேல்ஸ் என்ற நாட்டிலே ஒரு மனுஷனை பார்க்க முடிகிறது. அவர் பேர் தான் இவான் ரோபர்ட்சன். அவர் சின்ன வயசிலே 13 வயசு இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு பயங்கரமான பாரம் அவருக்குள்ளாக வந்தது. அந்த வேல்ஸ் நாட்டை பார்க்கும்போது மிகவும் கொடூரமான நபர்களை பார்க்க முடிகிறது. மத்தியத்துக்கும் மயக்க மருந்துக்கும் ஒரு சோதோமை போல அந்த நாடை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே ஹல்லேலூயா அந்த நபருக்குள்ளாக ஆண்டவருக்குள்ள
ஒரு பாரம். ஆண்டவரே, இந்த வெயில்ஸ் நாடை ஒன்று சந்திக்க வேண்டுமே. ஆண்டவரே, இந்த வெயில்ஸ் நபர்கள், இந்த வெயில்ஸில் உள்ள நபர்களை தேவன் சந்திக்க வேண்டுமே என்று 13 வயசிலே உள்ளத்தில் ஒரு பாரம் வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாரத்தை அந்த நபர்கள் அப்படியே விட்டு தேவன் முன்பாக ஜெபிக்க தொடங்கினது. நீண்ட 13 வருஷம் தேவன் சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக ஜெபிச்சது? இந்த வெயில்ஸ் என்ற நாட்டிலே ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. நீண்ட 13 வருஷம் அந்த நபர்கள் ஜெபிச்சிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. இந்த ஆமென் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் இந்த கல்கரி உண்டாக்குற அந்த ஆமென் இடத்தில் வேலை செய்கிற நபராக காணப்பட்டுகிறது. இந்த வேலை செய்கிற டைமிலேயும் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவன் அப்படியே அழுது ஜெபிச்சுட்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த வெயில்ஸை தொடனமே, ஆண்டவரே, இந்த வெயில்ஸை தொடனமே, இங்க ஒரு எழுப்புதலை காணணுமே என்று ஆமென் அந்த நபர் ஜெபிச்சுட்டே இருந்தது. ஆமென். அந்த நீண்ட 13 வருஷம் கழியும் போது அந்த நபர்களுக்கு 26 வருடம் ஆமென் வயதாகுது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த ஆமென் சோதர இவான் ரோபர்ட்ஸ் அந்த நபரை ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தித்த உடனே ஆமை ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக அந்த நபர்கள் பிரவேசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நபர் ஆமென் அந்த 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 ஆமென் அந்த டைமிலே ஒரு ஆமென் பைபிள் காலேஜிலே போய் படிக்க ஆமென் ஆசைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பைபிள் காலேஜிலே படிக்கும்போது அந்த பகுதியிலே வைத்து நிற்பாட்டிட்டு ஆமென் ஆண்டவர் சொல்லல படினாலே நான் மறுபடியும் அந்த வெயில்ஸ்லேக்கு போவேன் என்று சொல்லி அந்த வெயில்ஸ்லே போய் ஆமென் சின்ன ஜெப கூட்டத்தை அவர் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஜெப கூட்டம் ஹல்லேலூயா ஆமென் மீண்ட 6 மாசத்திலே ஆமென் பெரிய அற்புதங்கள் அங்கே பார்க்க முடியுது. அந்த 6 மாசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நிறைய ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஆமென் அந்த கூட்டத்தில் கலந்து வருகிறது. ஆமென் அங்க வர நோய்கள் ஆமென் குணமாகிறது, வியாதிஸ்தர் குணமாகிறது. ஆமென் பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்க முடிகிறது. அந்த வேல்ஸ் நாட்டிலே ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இவான் ரோபர்ட்சன் ஆமென் ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர் கிட்ட கேட்டது, ஆண்டவரே, எனக்கு 1,00,000 ஆத்துமாக்களை வேண்டும் என்று ஒரே ஒரு ஜெபத்துக்கு முன்பாக கடந்து செல்லும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வெயில்ஸிலே பல லட்சக்கணக்கான ஆள்கள் அந்த லிபாஸ் முகாந்திரமாக ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காத்திருந்தாங்கள், 13 வருஷம் காத்திருந்தாங்கள். ஒரு அற்புதத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த ஆமென் இவான் ரூபன்ஸ்க்குள்ள அந்த ஆமென் உள்ளத்திலே சிந்திக்க முடியாத நிலவிலே ஹல்லேலூயா ஆமென் மனுஷனுக்கு ஆமென் சிந்திக்க முடியாத நிலவிலே தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடிகிறது. நான் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கிற நபர்களே, ஆமென் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற நபர்களே, ஆமென் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. பலதை குறித்து கலங்கி இருக்கிற நபர்களே சோத்ரா, உங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்வார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பலத்திலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேவன் தொட போகிறார், சந்திக்க போகிறார். ஆமென். இந்த பாலப்பழத்துள்ள நபர்களை ஆண்டவர் தொட போகிறார். அவர் கஷ்டத்தின் நடுவிலும் ஆமென் கண்ணீரின் நடுவிலும் இருக்கிற நபர்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனி எனக்கு வாழ்க்கை இல்லையே, ஆமென் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஆமென் முடிஞ்சதே என்று ஆமென் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆமென் முடியவில்லை. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். காத்திருந்தால் அற்புதங்கள் நடக்கும். காத்திருந்தால் அற்புதங்கள் நடக்கும்.
ஆமென். அந்த மோபாபு ஹalleluya, அந்த மோபாபிலே போன அந்த எலேமெலேக்கு குடும்பம் போல ஹalleluya, அவன் காத்திருக்காமல் ஸ்தோத்திரம் சொந்த தீர்மானம் எடுத்தால் ஒருவேளை தவறா போயிரும். ஹalleluya, ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்கள் செய்ய போகிறார். தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவர் சந்திக்கிற நேரம், ஆண்டவர் விடுவிக்கிற நேரம். ஹalleluya, ஏதோ குறித்து நீங்கள் கலங்காமல் ஹalleluya, 3.5 வருஷம் இயேசு கூட நடந்த சீஷர்கள் அவன் பயந்திருந்தது போல பயந்திருக்காதீர்கள். ஹalleluya, அற்புதங்கள் பார்த்தார்கள். ஆமென். சோத்திர பெரிய பெரிய அற்புதங்கள் பார்த்தார்கள். ஆமென். ஆனால் அவங்க பயந்தார்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? ஆமென். சூழ்நிலையை பார்த்து பயந்தாங்கள். ஹalleluya, சூழ்நிலையை பார்த்து பயந்தாங்கள். ஆமென். நீ உன் வீட்டை குறித்து ஆமென் பயப்படாதீங்கள். உங்க குடும்பத்தை குறித்து பயப்படாதீங்கள். ஆமென். உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்கள். ஹalleluya, உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஹalleluya, உங்களை ஆண்டவர் இங்கே ஒரு சாதாரண நபராக கொண்டு வரலே. உங்களை குறித்து ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். ஹalleluya, நீயும் அந்த ஈவான் ரூபாச போல ஒரு ஜெபிக்கிற நபராக மாறணும். ஆமென். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற நபராக மாறணும். ஷபாலா ஹதனா ரபலே, இயேசுவின் நாமத்தினாலே இது எழுப்புதின் நாள்கள். ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, அக்காய்க்கு ஒரே ஒரு தேவனுடைய சத்தத்தை கொடுத்தார். 50 வருடமாக இந்த தேவனின் வாசஸ்தல சபையை அவன் உயர்த்தி வைக்க தேவன் அவர்களை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் இதில் இருக்கிற நபர்களையும் ஆமென் இந்த யூடியூபில் பார்க்கிற நபர்களே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஆமென். உள்ளத்திலே ஒரே ஒரு ஆத்தும தாகம், ஒரு ஆத்தும பாரம் யாருக்குள்ள வீடுகிறதோ ஆமென், அவர்கள் தேவனுக்காக ஆமென் அற்புதங்கள் செய்வார்கள். ஓ ரிபாலா ஷதனா ரபலே அந்தரே, இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. ஆமென். இந்த காலகட்டம் மோசமான காலகட்டம். ஆமென். மத்தியத்துக்கு ஆமென் மயக்க மருந்துக்கு அடிமைப்படுற காலகட்டம். ஆமென். வாலிப பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களே ஆமென் நேராக நடத்த முடியாத காலகட்டம். நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் விழுந்தால், அந்த மேல் வீட்டறையிலே விழுந்த அபிஷேகம் உங்கள் மேல் வெளிப்பட்டால் ஹalleluya, யாருக்கும் செய்ய முடியாதது ஆமென் நீங்கள் செய்வார்கள். ஓ ரபலா ஷபலே ரபலே, ஓ ஹalleluya, உங்கள் ஜெபத்தின் மேல் வல்லமை வெளிப்படும். உங்கள் ஜெபத்தின் மேல் வல்லமை வெளிப்படும். அந்தரா லீப்ரா ஷாதனா அதிரிவிரிகத்தே ரபலா ஷதனகத்தரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். விட்டு கொடுத்து ஜெபியுங்கள். விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஒரு அபிஷேகம் இறங்கட்டு, ஒரு அபிஷேகம் இறங்கட்டு, ஒரு அக்கினி இறங்கட்டு, ஒரு ஆவியானவர் இடப்படட்டு, ஒரு அபிஷேகத்தில் வல்லமை இறங்கட்டு. இயேசுவின் நாமம். எல்லா பயங்களும் மாறட்டு, எல்லா நிராசைகளும் மாறட்டு, எல்லா கலக்கங்களும் மாறட்டு, எல்லா வேதனைகளும் மாறட்டு. இயேசுவின் நாமத்தை ஒரு அற்புதத்தின் ஆளாக மாறட்டு. ரபலா ஷதன ஹதனா லீப்ரா ஷாதே ஹதன ஹதன ரபல ஷதனே லீப்ரா ஹட்டே ஷதனே விரிகதே அந்தரபர கதரவை. ஓ ரபா பாபா ஷதரபலதரவே. கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. மாயெண்ணெய் குறைந்திட்டாலும்,